வசன ஆதாரம் இல்லாமல், இப்ப நான் சீடனா இருக்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசங்களாக என்ன செய்யுங்க. அப்ப தேவன் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையே நான் உங்களுக்கு பிரசங்கிக்க கடனாளியாக இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மாறாக, நல்ல கவனிங்க, மாறாக கட்டளைகளை தள்ளின எந்த சடங்குகளையும், எந்த ஆச்சாரங்களையும், எந்த பாரம்பரியத்தையும் நான் உங்களுக்கு போதிக்கிறவனானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு வீணான ஊழியக்காரன். நான் யார்? ஒரு வீணான ஊழியக்காரன், வேஸ்ட் மினிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்களும் சரி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களாகிய நீங்களும் சரி, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களாகிய நீங்களும் சரி, தேவனுடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர் என்று சொல்லிக் கொள்கிற நீங்கள் யாரானாலும் சரி, மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. குறிப்பாக தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, ஆமென், தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு நான் இந்த சடங்கை செய்துதான் தீருவேன், தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக, இயேசு செய்ய சொன்னதற்கு விரோதமாக, இயேசு நமக்கு போதித்த, இயேசு நம்மை செய்யும்படியாக நமக்கு கொடுத்த வார்த்தைகளை மீறின எந்த செய்கையும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது பாரம்பரியம், சடங்கு, ஆச்சாரம் என்றாலும் அது தேவனுக்கு பிரியமானதல்ல. தேவன் அதை அருவருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிற பாரம்பரியங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிற சடங்குகள், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிற ஆச்சாரங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்டவைகளை செய்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் விளங்க மாட்டார்கள். எது பிரதானம்? கட்டளையா, சடங்கா, பாரம்பரியமா, வார்த்தையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன்.